அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கையில் அரச ஊழியர்கள் எதிர்நோக்கி வருகின்ற சம்பள பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாக அரசாங்கம் 2026 வரவு செலவு திட்டத்தில் அறிவித்த ஓய்வூதிய அரச ஊழியர் சம்பள ஆணைக்குழு தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆணைக்குழு ஒரு பத்திரிகை விளம்பரத்தை செய்திருக்கிறார்கள். இந்த விளம்பரத்தில் அவர்கள் அரச ஊழியர்கள் தாங்கள் எதிர்நோக்குகின்ற சம்பள பிரச்சனைகளை இந்த ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக அறிக்கைப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அந்த ஆணைக்குழுவினுடைய செயலாளர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் எழுத்து மூலமாக ஆதாரபூர்வமாக பொருத்தமுடைய சுற்றறிக்கைகளை சுட்டிக்காட்டி இந்த முறைப்பாட்டினை அல்லது கருத்துக்களை அல்லது ஏதேனும் பொருத்தமான ஆலோசனைகளை நீங்கள் முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலமாக அந்த உரிய விண்ணப்ப படிவத்தை நீங்கள் தரவிறக்கம் செய்து அதனை நீங்கள் பூரணப்படுத்தி அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆணைக்குழுவினுடைய முகவரியை இங்கு நான் காட்டுகின்றேன். அதே நேரத்தில் மின்னஞ்சல் முகவரி ஒன்றினையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மின்னஞ்சலுக்கும் நீங்கள் இந்த தகவல்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இதில் தனிநபர்களாக அல்லது ஒரு அமைப்பாக இந்த தகவல்களை நீங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். தனிநபர்கள் நீங்கள் எதிர்நோக்குகின்ற சம்பளம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனை கருத்துக்களை முன்வைக்க முடியும். அரச ஊழியர்களே, அனைத்து அரச ஊழியர்களும் இந்த சம்பளம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை, நீங்கள் பெற்று வருகின்ற சம்பளம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இந்த ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அதாவது நீங்கள் எதிர்நோக்குகின்ற தற்போதைய வாழ்க்கை செலவு நிலைமையினை இந்த நீங்கள் பெற்று வருகின்ற சம்பளத்தின் ஊடாக உங்களுக்கு நிறைவு செய்ய முடிகிறதா என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இவற்றை சரியாக சுட்டிக்காட்டி இந்த ஆணைக்குழுவுக்கு நீங்கள் தகவல்களை முன்வைக்கின்ற போது அவர்கள் இந்த ஆணைக்குழு நீங்கள் அனுப்புகின்ற கருத்துகள், சிபார்சுகள், முறைப்பாடுகளை தொகுத்து ஒரு அறிக்கையாக அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பார்கள். எனவே அரசாங்கம் அவற்றை சரியாக உள்வாங்கி இந்த அரச ஊழியர்கள் எதிர்நோக்கி வருகின்ற சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வை பட்ஜெட் ஊடாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே அனைத்து அரச ஊழியர்களும் இதில் பங்களிப்பு செய்வது மிக அவசியமாகிறது என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு இந்த யூடியூப் சேனலானது முற்றுமுழுதாக அரச ஊழியர்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதோடு நீங்கள் அதாவது குறிப்பாக EB தொடர்பான விடயங்கள், தற்போது SLT அதாவது ஆசிரியர் சேவையை சேர்ந்தோருக்கான EB நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அது தொடர்பான மற்றும் பிற அரச ஊழியர்களுக்கு உரிய EB விடயங்கள் தொடர்பாக பல விடயங்களை இந்த சேனல் உங்களுக்கு வழங்க இருக்கிறது. எனவே எங்களுடைய சேனலை அனைத்து அரச ஊழியர்களும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது பெறுமதியான தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம். இந்த தகவலை சகல அரச ஊழியர்களிடையும் பகிர்ந்து உதவுமாறு அறிவுறுத்துகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.